ம். சரி, ஓகே. ம். கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா ஐபிஎல் ட்ரேட் டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் பத்தி தான். மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர் ரூமர் இந்த சீசன்ல Recording in வெடிச்சிருக்குது. progress. கிரிக்கெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா ஐபிஎல் ட்ரேட் டிரான்ஸ்ஃபர் ரூமர்ஸ் பத்தி தான். மிகப்பெரிய ட்ரேட் டிரான்ஸ்ஃபர் ரூமர் பரவலா போயின்னு இருக்குது, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். சஞ்சு சாம்சன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ், ரவீந்திர ஜடேஜா அண்ட் சாம் கரன் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். இந்த ஒரு டாபிக் தான் நேத்துல இருந்து ஹாட் டாபிக்கா போயின்னு இருக்குது. இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சனோட டாபிக் வந்து ஜூன் மாசத்துல இருந்து இது வந்து ஒரு புரளி மாதிரி ஆரம்பிச்சது, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்து நிக்குது. ஸோ சஞ்சு சாம்சன் டு சென்னை சூப்பர் கிங்ஸ், இது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சாதகமா பாதகமா? ஸ்டீவர்சன் ப்ரோ, உங்களோட ஒப்பீனியன் என்ன? நிச்சயமா வந்துட்டு என்னன்னா, சாம்சனை அவ்வளவு டெஸ்பரேட்டா ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, இதுல இருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா, தோனியோடைய ஒரு லாஸ்ட் சீசனா தான் இது இருக்கும். மேபி மிட் ஆஃப் த சீசன்ல இருந்து கூட ரிட்டையர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயரே அவர் ட்ரை பண்ணாரு. ருத்ராஜ் கேக்வாட் அன்பார்ச்சுனேட்டா அடிப்பட்டதுனால கேப்டன்சி எடுக்க வேண்டியதா போச்சு. ஸோ தோனியோட லாஸ்ட் சீசனா இருக்கும். அவங்க தோனிக்கு பதிலாக ஒரு ஃபேஸ் வேல்யூவை தேடுறாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெரிய பிளேயரா தேடுறாங்க. ஸோ அதுக்கு தான் சஞ்சு சாம்சனுக்கு டெஸ்பரேட்டா போயிருக்காங்க. சஞ்சு சாம்சன் உள்ள வர்றதுனால டெஃபினட்டா பேட்டிங் வந்து ரொம்பவே ஹெவி ஆயிடும். சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கேக்வாட், ஊர்வில் பட்டேல், தெவால் பிரவிஷ், சிவம் துபே, மகேந்திர சிங் தோனி, இந்த 7 வந்துட்டு என்னன்னா, இது கண்டிப்பா எல்லா கிரவுண்ட்லயுமே ஒரு 200, 220 அடிக்கிற பேட்டிங் லைன் அப்பா இது வந்துடும். ஆனா எங்க பிரச்சனை வரும் சிஎஸ்கேக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் இப்ப இருக்காங்க அவங்களோட பிளேயிங் லெவல்ல, தட் இஸ் நூர் அகமது. நூர் அகமது மட்டும்தான் ஒரு லோன்லி ஸ்பின்னரா இருக்கும். ஜடேஜா கண்டிப்பா 4 ஓவர்ல உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரன்னை கண்டெயின் பண்ணி கொடுத்துருவாரு. ரொம்ப கொஞ்சம் ஹெல்ப் இருக்கிற பிச்சர்ஸ்ல 2-3 விக்கெட் எடுத்துருவாரு. சோ அது வந்து கண்டிப்பா வந்து 8 ஓவர், ஜடேஜா அந்த சைடு 4 ஓவர், நூர் அகமது அந்த சைடு 4 ஓவர்னு போகும்போது என்ன ஆகும்னா, டெஃபினட்டா வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு ஸ்பின்னர் இல்லாதது வந்து பெரிய அடிதான். ஏன்னா லாஸ்ட் இயர் சிஎஸ்கே நிறைய மேட்ச் அடி வாங்கினதுக்கு காரணம் வந்து, எஸ் அந்த டாப் 3 செட் ஆகல, அது ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு போலிங் நிறைய வந்து ஜேமி ஓவர்டன் ட்ரை பண்ணாங்க, சாம் கரனை ட்ரை பண்ணாங்க. எல்லாருமே என்னன்னா ஃபில்லிங் பவுலர்ஸ், யாருமே வந்து ப்ராப்பர் ஆல்ரவுண்டிங் பவுலர் இல்ல பவுலர்ஸாவே இல்லை. ஸோ அப்புறம் அந்த ஃபைனல் இதுலதான் வந்து அந்த அன்ஷுல் கம்போஜ், கலீல் அகமது, பத்திரானா, நூர் அகமது, ஜடேஜால ஒரு மாதிரி பவுலிங் ஒரே செட் ஆச்சு. ஸோ இப்ப என்னன்னா, இப்ப சிஎஸ்கே இது எடுக்கிறாங்கன்னா யோசிக்காம எடுத்திருக்க மாட்டாங்கன்றத என்னோட ஒப்பீனியன். அப்கோர்ஸ் ஜடேஜா போறது ஒரு பெரிய லாஸ், பட் பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங் ஆயிடும். பட் அகைன் போலிங்ல நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் இருக்கு. இதுதான் என்னுடைய இனிஷியலா வந்து சொல்லணும்னா, போலிங் பார்த்தா வீக்கா இருக்கு பேப்பர்ல. இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் போனீங்கன்னா, நீங்க வந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த சஞ்சு சாம்சன் அவங்க இழக்கிறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா மூலமா ஒரு ஹோம் கம்மிங்கா ஆகுது. ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு ஹோம் கம்மிங்கா இருக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல. அவரோட ப்ரீவியஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சது. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஒரு யங்கஸ்ட் பிளேயரா இருந்தப்ப அப்ப வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு ப்ரீ கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணாரு, அதனால பேன் ஆனார் ஒரு சீசனு. இப்ப வந்து அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போறாரு. ஹவு வில் ஜடேஜா அடாப்ட் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் கன்சிடரிங் த ஃபேக்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் இன் அ ரீவாம் பொசிஷன்? சஞ்சு சாம்சன் இல்லாம ஒரு புது ராஜஸ்தான் ராயல்ஸ், அதாவது ஆர்ஆர் 3.0வா இனி அவங்க வந்து டிராவல் பண்ணணும். இந்த செட்டப்குள்ள ரவீந்திர ஜடேஜா எவ்வளவு சீக்கிரம் அடாப்ட் ஆவார், அதை பத்தி உங்க தாட்ஸ்? பர்சனலா ரவீந்திர ஜடேஜா இந்தியன் டீமுக்கும் சரி சிஎஸ்கேக்கும் சரி எப்படின்னா, அவர் கேப்டன்சி கேண்டிடேட் கிடையாது. அந்த லீடர்ஷிப் ரோல்ல வந்து டெஸ்ட்ல அவரை ட்ரை பண்ணிருக்கலாம், பட் ஒயிட் பால் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கேப்டன்சி கேண்டிடேட் கிடையாது. ரவீந்திர ஜடேஜா எப்படின்னா, ஃபீல்டுல வந்து குதிடானா குதிச்சிருவாரு, பேட்டிங் அடிக்கணும்னா அடிச்சிருவாரு, அவர் ஒரு வாரியர். சோ அவர் வந்து என்னன்னா அடாப்ட் ஆகுறது வந்து என்னன்னா, சிஎஸ்கே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்து பார்த்துட்டு அப்கோர்ஸ் அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கும். பட் அந்த செட்டப் ப்ரொஃபஷனல் கேம் செட்டப் போயிட்டாங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா மாதிரி ஸ்டேட்ஸர்ல இருக்கிற ஒரு ஆளு டெஃபினட்டா வந்து அவர் அடாப்ட் ஆயிடுவாரு. விஷயம் என்னன்னா, இப்ப ரவீந்திர ஜடேஜா அந்த இடத்துல என்ன ரோல்ல இருப்பாரு அவங்களுக்கு அப்படின்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய கேள்வி. ராஜஸ்தானோட லைனப்ல ரவீந்திர ஜடேஜா செட் ஆவாரா அப்படின்றதுதான் ஒரு இது. கண்டிப்பா ஒரு ஸ்பின்னரா அந்த இடத்துல ராஜஸ்தான் ஒரு 2022ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்த காரணம் வந்து அவங்களுடைய ஸ்பின் காம்பினேஷன் தான். ரவிச்சந்திரன் அஸ்வின், யுஸ்வேந்திர சஹல்,
அவங்கள தெரியாம விட்டாங்க, லாஸ்ட் ஆப்ஷன்ல விட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா அசரங்கா போனாங்க, தீக்ஷனா போனாங்க, அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு எங்க அடி வாங்கினாங்கன்னா அவங்களோட டாப் ஆர்டர் இதுல நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 5 ரன்ல தோத்து கடைசி ஓவர்ல போயிட்டு ஜெயிக்க வேண்டிய மேட்சை விட்டு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மெயினா வந்து என்னன்னா ஹெட்மேயரை பினிஷரா வச்சிருந்தாங்க, ஹெட்மேயர் கிளிக் ஆகல. இப்ப ரவீந்திர ஜடேஜா அவங்க கொண்டு போறது என்னன்னா இன்னும் அவங்களுக்கு அந்த பினிஷிங் இடத்த வந்து, இப்ப ரவீந்திர ஜடேஜா 18 crores எடுத்துட்டு போறாங்கன்னா நம்பர் 5ல அவர் ஃபிட் பண்ணி ஆகும். த்ருவ் ஜுரல் எல்லாருமே மிடில் ஆர்டர் பிளேஸ். ஒரு பவர் ஹிட்டிங் பினிஷர் வந்து இன்னுமே அவங்களுக்கு இல்ல. இந்த பேலன்ஸ் கண்டிப்பா ராஜஸ்தானுக்கு அடி வாங்கும்ன்றதுதான் எனக்கு என்னோட இது. ஏன்னா டாப் ஆர்டர் அவங்களுக்கு செட் வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், த்ருவ் ஜுரல் அந்த மாதிரி டாப் 4 ஒரு செட். அது போன வருஷமே செட்டா இருந்துச்சு. பட் விஷயம் என்னன்னா உங்களுக்கு அந்த லேட்டர் ஆர்டர்ல வந்து பினிஷ் பண்ற அந்த கெப்பாசிட்டி தான் யாருக்குமே இல்ல. போன வருஷம் அன்பார்ச்சுனேட்டா எட்மே கிளிக் ஆகல, அதனால இல்ல. சோ இப்ப ஜடேஜா உள்ள போறாருன்னா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல ஒரு 2021 ஜடேஜா மாதிரி இப்ப கிடையாது. 2021 உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, 2020-21 2 வருஷமும் நான் சொல்லுவேன். சிஎஸ்கே வந்து 2020 ஃபர்ஸ்ட் டைம் நாக் அவுட் ஆனாங்க. ஆனா ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டிங் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. 10 பால்ல 25, ஒரு குவிக் ஃபயர் 50. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஃபர்ஸ்ட் 50 அந்த சீசன் சீரீஸ் தான் அடிச்சார். ஐ மைட் பி ராங். அவரோட கரியரோட ஃபர்ஸ்ட் 50 ஆர் 2-3 50 என்னன்னா அந்த ரவீந்திர ஜடேஜா ஆஸ் அ பேட்ஸ்மேன், ரவீந்திர ஜடேஜா ஆஸ் அ பேட்ஸ்மேன் பூம் ஆனது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் 2020ல இருந்தா அந்த ஒரு கேகேஆரோட ஃபினிஷ் பண்ணுவாரு. அது வந்து ரொம்ப ஒரு பிவிட்டல் பார்ட்டா இருந்துச்சு அவரோட பேட்டிங் கரியர். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இப்ப போன வருஷம் அவரோட ரோலை எடுத்து பாருங்க, ஜடேஜா இஸ் மோர் டுவர்ட்ஸ் த லார்ஜர் நம்பர்ஸ். அவர் எப்படின்னா மிடில் ஆர்டர்ல செட் பண்ணி கொடுக்குற ரோல் தான் பண்ணாரு. அதுக்கு சிஎஸ்கே சக்சஸ்ஃபுல். போன வருஷம் சிஎஸ்கே லாஸ்ட்ல முடிச்சது காரணம் டாப் ஆர்டர் செட்டே ஆகல கடைசி வரைக்கும். அதனால ஜடேஜா வந்து நம்பர் 4ல இறங்கி ரொம்ப நேரம் பேட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பெருசா வந்து ரெக்வயர்ட் ரன் ரேட் அதிகமா இருக்கும், அவரோட ஸ்ட்ரைக் ரேட் இதா இருக்கும். சோ இப்ப அதே ரோல் தான் அவர் திரும்ப பண்ண போறாரு அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த வருஷம் அந்த ப்ராப்ளம்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகும். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் ட்ரேட் அவுட் பண்ணது டெல்லி கேபிட்டல்ஸோட ஒரு ட்ரேட் வந்துச்சு, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்தாரு. சோ அந்த இடத்துல தட் வுட் பி ரியலி குட் ட்ரேட். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸை வாங்கிட்டு சஞ்சு சாம்சன் அங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ட்ரிஸ்டன் ஸ்டப் பக்காவா நம்பர் 6 சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதான் பண்றாரு. நம்பர் 6ல அந்த பவர் ஹிட்டிங் ரோலுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப் வந்துருந்தாங்கன்னா இப்ப ராஜஸ்தான் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த டீல் நடக்கல. இப்ப சிஎஸ்கேக்கு வந்து இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் ராஜஸ்தானுக்கு கன்ஃபியூஷன்ஸ் தான் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அந்த பேட்டிங் ஆர்டர்ல கன்ஃபியூஷன்ஸ் தான். பவுலிங் ஒரு ஸ்பின்னர் செட் ஆயிருக்கு, பட் அந்த பேட்டிங் ஆர்டர்ல கண்டிப்பா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ சிஎஸ்கேல வந்து ஒரு பிவிட்டல் ரோல் ரவீந்திர ஜடேஜா பண்ணி இருந்தாரு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து. அதுல ஒரு முக்கியமான ரோல் மிடில் ஓவர்ஸ் ரன்னை கண்டெயின் பண்ணும். சிஎஸ்கே பிராவோ போனதுக்கு அப்புறம் அந்த மிடில் ஓவர்ஸ் கண்டெயின் பண்றதுக்கான பவுலரை அவங்க இன்னும் கண்டுபிடிக்கல. ஈவன் தோ பத்திரானா அவங்க வந்து எமர்ஜ் பண்ணாலும் பிராவோ மாதிரி 6 பால் கரெக்டா அந்த ஸ்லோ பால் யாக்கர் போடுறது, அந்த மாதிரி பிராவோ 6 பால்னா 6 பால் முடிச்சுட்டு போயிடுவார். பத்திரானா எக்ஸ்ட்ரா ஒரு ஓவருக்கு 2 பால் எடுத்துப்பார். அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவங்க பிராவோ மிஸ் பண்ற சமயத்துல ஜடேஜா இழக்கிறத அவங்களுக்கு ஒரு பலவீனமா நான் பாக்குறேன். ரவீந்திர ஜடேஜா இடத்துல யார் அவங்க வந்து உள்ள கொண்டு வருவாங்க ஒரு இந்தியன் பிளேயரா? அடுத்த ஒரு ரவீந்திர ஜடேஜாவா யார பாக்குறீங்க? டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி தான் எடுக்கணும். இந்தியன் பிளேயரை வந்து நீங்க டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி தான் எடுக்கணும் கண்டிப்பா. ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்தது சஞ்சு சாம்சன் போனதுனால என்னன்னா அந்த டாப் ஆர்டர்ல வந்து ஒரு ஃபாரின் ஓபனர் ஸ்லாட் வந்து ஓபன் அவுட் ஆயிடுச்சு. அதை நம்ம இப்ப டெவான் கான்வேவா இருக்கட்டும், சச்சின் ரவீந்திரா டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாடு டாப் 3. சொல்ல போனா பிரெவிஸ் வரைக்குமே டாப் 4 வந்து என்னன்னா ஃபுல் இந்தியன்ஸ். அதனால நீங்க நல்லா என்ன பண்ணலன்னா பிரெவிஸ் ஆடலாம், நூர் அகமது ஆடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா நான் ஐ வுட் கோ ஃபார் அகில் ஹுசைன். அகில் ஹுசைன் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு பெரிய இதுனா இப்ப சிபிஎல்ல ஃபாலோ பண்ணிருந்தீங்களா நல்லா தெரிஞ்சிருக்கும். வெஸ்ட் இண்டீஸ்க்குமே பவர் பிளேல நல்லா போட்டுருவாரு. ஒரு 3 hours பவர் பிளேல நறுக்குன்னு தள்ளிட்டு மிடில் ஓவர்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா அன்பார்ச்சுனேட்டா வந்துட்டு பேசர்ஸை வச்சுதான் இது பண்ணணும். பேசர்ஸை வச்சு ஓட்டிட்டு நூர் அகமது ஒன்லி ஸ்பின்னரா இருப்பாரு மிடில் ஓவர்ஸ்ல. ஸோ அகில் ஹுசைனை வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். அவரு ஐ திங்க் ஜேஎஸ்கேக்கும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். எனக்கு ஒரு வாட்டி ஒரு ஆப்ஷன்ல அவர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு சூப்பர் கிங்ஸ்ல ஒரு இருந்தாரு. அது வந்து டெக்சாஸா ஜேஎஸ்கேவான்னு தெரியும். ஆமா, எனக்கு டெக்சாஸா ஜோனஸ்பர்க் எனக்கு கன்ஃபார்மா தெரியல, அதனால நான் சொல்ல.
சோ அதனால அகில் ஹுசைன் வந்து என்னன்னா பவர் பிளேல கண்டிப்பா போட்டுருவாரு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அகில் ஹுசைனை பவர் பிளே தாண்டி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, 7th ஓவர் 8th ஓவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அடி வாங்கிடுவாரு. ஆனா பவர் பிளேல டெஃபினட்டா வந்து கலீல் அகமதோட ஒரு 3 ஓவர் டெஃபினட்டா சாலிடா தள்ளிடலாம். அகில் ஹுசைனை தள்ளிட்டு, ஏன்னா நூர் அகமதை எங்கேயுமே அவங்க பவர் பிளேல இன்ட்ரோடியூஸே பண்ணல, அஸ்வினை தான் ட்ரை பண்ணாங்க, அடி வாங்கிட்டாரு. சோ அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலரை தான் கொண்டு வரணும். அப்படி இல்லையா ஒரு லோக்கல் இந்தியன் ஸ்பின்னர். இப்ப வந்து என்னன்னா நம்ம ஜடேஜாவோட ரோலுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயருக்கு போக கூடாது. என்ன பண்ணணும்னா டேலண்ட் ஸ்கவுட்டை வச்சுட்டு சிஎஸ்கே என்ன பண்ணும், லோக்கல்ல வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் எடுத்து டிஎன்பிஎல் நீங்க நிறைய ஃபாலோ பண்ணிருப்பீங்க. டிஎன்பிஎல்ல பயங்கரமா வந்துட்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ், ஒரு மணிமாறன் சித்தார்த் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஐபிஎல் அப்படிதான் வந்தாரு. ஸோ டிஎன்பிஎல்ல இருந்து எடுத்து அந்த மாதிரி ஒரு பிளேயரை குரூப் பண்ணி ஜடேஜாவோட ரோலுக்கு இருக்கு. நிறைய லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எய்தர் அகில் ஹுசைன் வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஷன், அப்படி இருந்துமே 3 ஃபாரின் ஆப்ஷன் தான் இருக்கும் அவங்களுக்கு. அகில் ஹுசைனை இன்க்ளூட் பண்ணாலுமே பிளேயிங் லெவல்ல 3 ஃபாரின் ஆப்ஷன் வச்சுட்டு, ஐ திங்க் பத்திரானா இருக்காரு, பத்திரானா சேர்த்தா 4 ஆயிடும். சோ அந்த மாதிரி வச்சுட்டு அவங்க அப்படிதான் போய் ஆகணும். அகில் ஹுசைன் அந்த இப்ப ஜடேஜா போன எந்த ஓரளவுக்கு ரொப்ப முடியும்னா அந்த ஸ்டேச்சர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அகில் ஹுசைன் மட்டும்தான்றது எனக்கு டக்குனு மைண்டுக்கு வருது. அது மட்டும்தான். உங்களுக்கு யாராவது இருந்தாலும் நீங்க சொல்லலாம். எனக்கு வந்து 2 பிளேயர் என் மைண்ட்ல இருந்தாங்க. இந்தியன் பிளேயர்னு பார்த்தா எல்எஸ்ஜில இருக்கிற ஷாபாஸ் அகமது. இன்னொன்னு, நீங்க வந்து சிஎஸ்கேக்கான ஃபாரின் ஸ்லாட், ஆனா இது வந்து நான் ஃபாரின் ஸ்லாட் சொல்றேன். இவர் வந்து ஜடேஜாவால பல மேட்ச் வந்து பெஞ்சில உட்கார பட வச்சார். ஜடேஜா இருக்கிற ஒரே காரணத்தால இவருக்கு அந்த இடம் கிடைக்கல. இப்ப வந்து அவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்ல விளையாடி இருக்கிறாரு. ஆனா அங்க அவங்க பவுலிங்க்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மிச்சல் சாட்னர் தான். உங்களுக்கு 2 ஆப்ஷன் வைக்கிறேன். நீங்க வந்து சாண்டரை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா, ஷாபாஸ் அகமது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஏன்னா கன்சிடர், ஏன்னா ஷாம் கரனே நீங்க அனுப்பிட்டீங்க, அதோட ஒரு 2.4 crore இருக்கும். இவங்க 2 பேருமே அந்த ஃபர்ஸ்ட் ராக்கெட் குள்ள தான் வருவாங்க. கேமரான் கிரீனுக்கு போறாங்க பாருங்க. கேமரான் கிரீன் இல்ல அவங்க வந்து சிஎஸ்கே அதை போயிட்டு அதை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. கேமரான் கிரீன் மாதிரி இல்ல ஒரு ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டருக்கு கண்டிப்பா போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் போயிட்டு 6 பவுலிங் ஆப்ஷன்ஸோட போவாங்க அவங்க கண்டிப்பா. அது நீங்க சாட்னர் சொல்றீங்க, நீங்களே ஒரு பெரிய மும்பை ஃபேனு. மும்பை சாட்னரை விடுவாங்களா? 2 கோடிக்கு பேஸ் பிரைஸ்ல தூக்குனாங்க. நீங்க எந்த இதுல வந்து மும்பை சாட்னரை விடுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க? நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோம்ல, சரி நான் சாட்னர் தரேன், நீ பிரேவிஸ கொடுவோம். நான் தீபக் சகாரி சேர்த்து தரேன், எனக்கு அம்சுல் கம்போஜ் பிரேவிஸ் கொடு, எக்ஸ்ட்ரா ஒரு 4 கோடி கொடுன்னு கேட்போம். இப்படி நாங்க லேக் பண்ணுவோம்ல. ராஜஸ்தான் சாம்கரன் எல்லாம் சேர்த்து கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்களா? இல்ல அதெல்லாம் கோர் உடஞ்சிரும். அப்ப பிரவிஸ் போயிட்டாரு அப்படின்னா மிடில் ஓவர்ஸ்ல அந்த பவர் ஹிட்டிங் ஸ்பின் ஹிட்டிங்க்கு வந்துட்டு தூபே வந்தாருன்னா தூபே இருக்காரு. பட் தூபே பிளஸ் பிரவிஸ்ன்றது கண்டிப்பா சிஎஸ்கே போவாங்களான்னு தெரியல. ஆனா சாண்ட்லர் வாய்ப்பு இல்ல. சாண்ட்லர் ஒரு பெரிய மிஸ். ஆஸ் அ ஃபேனாவே எனக்கு என்னன்னா சாண்ட்லர் பெரிய மிஸ். எனக்கு தெரிஞ்சு அவங்க மோஸ்ட்லி ஷாபாஸ் அகமது இஸ் ரியலி குட் ஆப்ஷன். எல்எஸ்டி யூஸ் பண்ணி எஸ்ஆர்எச் யூஸ் பண்ணி போலிங்கே கொடுக்காம தள்ளி விட்டாங்க. ஷாபாஸ் அகமது இங்க வந்தாருன்னா இது பண்ணாங்க. கொஞ்சம் ட்ரேட் அந்த சைட்ல போறது அப்படின்னா வாஷிங்டன் சுந்தரை ட்ரை பண்ணாங்க. சிஎஸ்கே வந்து வாஷிங்டன் சுந்தர் ட்ரை பண்ணி 3 ஸ்பின்னர் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் நடக்கலாம் அன்பார்ச்சுனேட்டா. பட் இன்னொரு ட்ரேடு சிஎஸ்கே இன்டெலிஜென்ட் ட்ரேடா அப்ரோச் பண்ணலாம்னா ராகுல் தேவாத்தியா அப்ரோச் பண்ணலாம். ராகுல் தேவாத்தியா நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பினிஷரா அவரை பார்த்துட்டோம் குஜராத் டைட்டன்ஸ்ல. ஆனா ராகுல் தேவாத்தியா ஒரு லெக் ஸ்பின்னர். நான் இப்ப வந்துட்டு என்னன்னா, நான் ரியல் கிரிக்கெட் பிரீமியர் லீக்னு ஒரு கேம் விளையாடுவேன். அதுல என்னுடைய எப்பவுமே வந்து ஒரு ஆப்ஷன் எடுக்கிறேன். இல்ல ஒரு நம்பர் 8ல ஒரு பேட்ஸ்மேன் வேணும்னா ராகுல் தேவாத்தியா நல்ல லெக் ஸ்பின்னர். அவரை கொண்டு வந்து ஒரு 3 ஓவர் தள்ளிட்டா கூட போதும். அகில் ஹுசைன், நூர் அகமது, ராகுல் தேவாத்தியா ஒரு 2-3 ஓவர் அந்த நேரத்துல ஓட்டிட்டாருன்னா கூட நான் பத்திரனா ஆக்சுவலி என்னோட பிளேயிங் லெவல்ல பத்திரனா இருக்க மாட்டாரு. பத்திரனாக்கு பதிலா நான் நேதன் எல்லிஸ் போடுவேன். நீங்க டுவைன் பிராவோ சொன்னீங்க இல்லையா, டுவைன் பிராவோ ரோல பக்காவா பண்ணக்கூடிய ஒரே கேண்டிடேட் இப்ப இருக்கிறதுல நேதன் எல்லிஸ் மட்டும்தான். பத்திரனாக்கு வந்து அந்த பவுலிங் ஆக்ஷன் மாத்தினதுல இருந்து அவருக்கு அந்த யார்கர் சரியா விழ மாட்டேது. லென்த் பால் நிறைய விழுதுனால 6 போகுது. அதே மாதிரி டவுன் த லெக் நிறைய போகுது. சோ இந்த 2 விஷயம் அவர் கரெக்ட் பண்ணனா பத்திரனா வந்து 2023 பத்திரனா மாதிரி இருக்க மாட்டாரு உங்களுக்கு. அதுக்கு நான் அழகா நேதன் எல்லிஸ் போயிட்டு நேதன் எல்லிஸ வந்து அந்த ஸ்லோவர் டெலிவரி அடிக்கவே இல்ல. ஆஸ்திரேலியால பார்த்தோமே நம்ம சீரீஸ் பார்க்கும்போது என்னன்னா ஆஸ்திரேலியாலுமே செம்மையா போட்டாரு. 4 ஓவர்ஸ் அந்த T20க்கு பக்காவா போட்டுருவாரு. சோ என்னோட இது வந்து ராகுல் தேவாத்தியா அப்ரோச் பண்ணலாம். சிஎஸ்கே அப்ரோச் பண்ணாங்கன்னா அதை அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிளேயரா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ராகுல் தேவாத்தியா பெருசா போக மாட்டாரு. பிரைஸ்க்கும் வந்து பெருசா போக மாட்டாரு. ட்ரேட நம்ம ஃபுல் கேஷ் ட்ரேட் எடுக்கலாம். அவர் அங்க குஜராத்ல அவருக்கு பெருசா ரோலும் இல்லை. அது மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணி கூட பண்ணலாம்.
சோ சிஎஸ்கேக்கு வந்து என்னன்னா ஸ்பின்னரை வந்து ஆப்ஷன்ல எடுத்துட்டு எங்கேயாவது இப்ப அஸ்வின் ரிட்டையர் ஆனதுனால கொஞ்சம் காசு நிறைய சேரும். அதை வச்சுட்டு எப்படியாவது ஒரு கேமரன் கிரீன் மாதிரி ஒரு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டாங்க அப்படின்னா, நியூஸ்ல பார்த்தது வந்து கேமரன் கிரீன் போலிங்கும் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால என்னன்னா ஒரு போலிங் ஆப்ஷனும் கிளிக் ஆயிடும். 2 ஓவர் நம்ம 6th போலிங் ஆப்ஷன் அங்க கவர் ஆயிடும். ஸோ பவர் ஹிட்டிங்கும் வந்துடும். ஸோ பிரெவிஸ், கேமரான் கிரீன், சிவம் துபே அந்த மிடில் ஆர்டர் வந்து செம்ம சாலிட் ஆயிடும். பிளஸ் அந்த போலிங் வந்து என்னன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா விட்டதை இதெல்லாம் பண்ணி எல்லிஸ கரெக்டா இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா பிளே ஆஃப்ஸ் போய் இது பண்றதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. மேட்ச்க்கு மேட்ச் 200 போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா அது அடிக்கிற பவர் ஹிட்டிங் ஐ மீன் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது அடிக்கிற பவர் ஹிட்டிங்குமே சிஎஸ்கே இருக்கு. லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து ஆக்ஷன் டேபிள்ல வருது. நீங்க சொல்லியிருந்தீங்க கேமரூன் கிரீனுக்கு சிஎஸ்கே போலான்னு. கேமரூன் கிரீனுக்காகவே 2-3 டீம்ஸ் காத்துக்குன்னு இருக்கிறாங்க. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனர். அதுல குறிப்பா சொல்லணும்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மஸ்ட் வேணும்னு இருந்தாங்க. அவங்க வந்து கேஎல் ராகுலுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டா போனாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த ட்ரேட் நடக்கல. ஏன்னா டிசி வந்து நாங்க உங்களுக்கு ராகுல் தரோம், அதே சமயம் எங்களுக்கு சஞ்சு சாம்சன் வந்து வரும்போது அந்த டீல் ஆஃப் ஆன உடனே இந்த டீல் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது கேமரன் கிரீனுக்கு பல முனை போட்டிகள் இருக்க செய்யுது. கேகேஆர் பக்கம் போனீங்கன்னா சாரி ஒரே நிமிஷம். சிஎஸ்கே ஏன் போவாங்க அப்படின்னா அஸ்வின் 10 கோடி வச்சிருந்தது ரிலீஸ் பண்ணிட்டு டெவன் கான்வே, ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ணாலே 20 கோடி கிட்ட வந்துருது. சாம் கரன் அங்க போயிட்டாருன்னா அவரோட 2.4 crores 22 கோடி. அப்புறம் ராகுல் திரிபாதி எல்லாருமே ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னா சிஎஸ்கே வந்து மினி ஆப்ஷன்ல ஒரு நல்ல ஹெவி பர்ஸோட போவாங்க. பிளஸ் 5 crores எக்ஸ்ட்ரா வேற சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நாட் ராங். அதனால என்னன்னா சிஎஸ்கே அதை நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பட் சிஎஸ்கே அதை எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குன்னு நான் சொல்றேன். பார்க்கலாம் கேமரன் கிரீன் எங்க போறாருன்னு. இப்ப நம்ம அப்படியே வந்து வேற டீமுக்கு நம்ம போவோம். இந்த டீம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இடையில வந்து நம்ம கேள்விப்பட்டோம் ஹென்ரி கிளாசன் ரிலீஸ் பண்ண போறாங்க, இஷான் கிஷனை வந்து மெயின் பிளேயரா வச்சிருக்க போறாங்கன்னு. பட் வந்து அவங்க வந்து இஷான் கிஷானையும் ஹென்ரி கிளாசனையும் நாங்க ரீட்டைன் பண்ண போறோம், நாங்க வந்து யாரையும் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிரிக்பஸ்ல நான் பார்த்தேன். அதே சமயம் அவங்க வந்து ராகுல் சக்கரை ரிலீஸ் பண்ண போறதா தகவல்கள் வருது. முகமது ஷமி 50-50 சொல்றாங்க, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரிலீஸ் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. முகமது ஷமி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் ஃபிட்னஸ் இல்ல, எடுத்து கம்மியான பிரைஸ்ல எடுக்க பார்ப்பாங்க மேபி. ஏன்னா இப்ப நல்ல ஃபார்ம்ல வேற இருக்காருன்றதுனால எடுத்துட்டு திரும்ப எடுக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு வந்து கேமரன் கிரீன் எந்த அளவுக்கு நீங்க முக்கியம்னு சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின் பவுலிங் ஓவர்சீஸ் ஆப்ஷன். ஏன்னா 2 சாலிடான கேண்டிடேட்ஸ் வராங்க ஆப்ஷனுக்குள்ள. ஒன்னு வந்து கிளென் மேக்ஸ்வெல், இன்னொன்னு வந்து ஆர்சிபில இருந்து லியம் லிவிங்ஸ்டன். இவங்க 2 பேரும் நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா? கிளென் மேக்ஸ்வெல் எனக்கு இப்ப அவருடைய பேட்டிங் ஃபார்ம் ஆஃப்கோர்ஸ் நல்ல ஆப்ஷன். சிஎஸ்கேல எப்படியாவது அந்த பவுலிங் வைஸ் நீங்க சொல்றது வந்து என்னன்னா கண்டிப்பா இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த 3வது ஸ்பின்னர் அந்த ராகுல் தேவை 2-3 ஓவர் தள்ளுறதுக்குன்றதுக்கு கிளென் மேக்ஸ்வெல் ரொம்பவே நல்ல ஆப்ஷன். கண்டிப்பா வந்து விக்கெட் பெருசா எடுக்க மாட்டாரு. ஆனா திரும்பி பாக்குறதுக்குள்ள என்னடா இவன் 3 ஓவர்ல 22 ரன்னுக்கு போட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு போலர் அவரு. போடுறதே தெரியாது, டக்குன்னு போட்டுருவாரு. ஆனா கிளென் மேக்ஸ்வெல் வந்து அந்த பேட்ஸ்மேனா எப்படி சர்வைவ் ஆவாருன்றது ஒரு இது. ஆனா சிஎஸ்கே இஸ் நோன் ஃபார் லைக் அந்த மறுவாழ்வு மையமா வந்து இந்த இடத்துல கிளென் மேக்ஸ்வெல் சக்சஸ் ஆகி 2026 வேர்ல்ட் கப்ல அவரு அது முன்னாடியே வந்துடும் சாரி. ஸோ அந்த கிளென் மேக்ஸ்வெல் சக்சஸ் ஆனாரு அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். அவரு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த ரோல் பண்ணுவாரு. ஆனா பேட்டிங் எனக்கு வந்து கன்சர்ன் இருக்கு சிஎஸ்கேக்கு. அதுவும் இல்லாம அவர் எங்க ஃபிட் ஆவாருன்றதும் இருக்கு. நம்பர் 6ல ஃபிட் ஆவாரா, நம்பர் 7ல வைக்க போறாங்களா கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 7 வச்சுட்டு நம்பர் 8 தோனி வருவாருன்றப்போ அந்த இடத்துல எவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாருன்றது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொருத்தர் வந்து லிவிங்ஸ்டன் சொன்னீங்க. லிவிங்ஸ்டன் கடைசி ஒரு 1.5 இயர்ஸா ஆர்சிபிலே வந்து டிராப் பண்ணி ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயர். அகைன் போலிங் வைஸ் என்னன்னா அந்த 2 ஓவர் அவராலையும் கொடுக்க முடியும். பட் மோர் தென் தட் நம்ம லிவிங்ஸ்டனும் மேக்ஸ்வெல்லும் எதுக்கு பேர் போனவங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங். ஸோ அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஹிட்டிங் வந்து அந்த இடத்துல வந்துச்சு. அவங்க அந்த பழைய ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா நல்ல ஆப்ஷன். ஆனா இந்த 2 ஆப்ஷனும் வந்து சிஎஸ்கேல வர்றது 50-50. கொஞ்சம் அவங்க கிளிக் ஆச்சு அப்படின்னா மேட்ச் காலி. ஆனா எப்ப கிளிக் ஆகும்ன்றது சொல்ல முடியாது. 14வது மேட்ச் கிளிக் ஆகலாம், இல்ல 3வது மேட்ச் கிளிக் ஆகலாம் அந்த மாதிரி.
ஸோ அது அந்த ரிஸ்க் எடுப்பாங்களா? ஏன்னா எல்லாமே டாப் ஆர்டர்ல வந்து வேற யாருமே வந்து உங்களுக்கு ஜடேஜா மாதிரி ஒருத்தர் எடுத்துட்டு போறதுக்குலாம் ஆள் இல்லை. எல்லாருமே பவர் டெஸ்ட் தான். இதோ ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் மட்டும்தான் உங்களுக்கு 20 ஓவர்ஸ் வரைக்கும் ஆட போறாங்க. அதனால என்னன்னா அந்த ரிஸ்க சிஎஸ்கே எடுப்பாங்களான்றது டவுட் தான். சிஎஸ்கே வந்து ஆல் கன்ஸ் பிளேசிங் எல்லாமே என்னன்னா வெடிக்கிற துப்பாக்கியா எடுத்துட்டு போயிட்டு எல்லா சைடும் போயிட்டு டமால் டமால் சுடுறதுதான் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இந்த வருஷம் இருக்கும்னு நான் பாக்குறேன். எப்பயுமே இந்த ட்ரேட் டிரான்ஸ்ஃபர் வரும்போதெல்லாம் ஒரு டீம் கமுக்கமா போய் கோழி அமுக்கிற மாதிரி பிளேயரை பார்த்து பார்த்து தூக்கின்னு வரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு அணுகுண்டை தூக்கி போட்டு இப்ப இருக்கிற இடம் தெரியாம உட்கார்ந்து இருக்குது. அந்த டீம் என்ன பண்ண போகுது, யார் யாரு ரிலீஸ் ஆக போறா, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. உங்களுக்கு டீம் தெரிஞ்சிருக்கும். பங்காளி தானே? பங்காளி ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், கடைசியா ஆன் திஸ் டே 2020 கப் அடிச்சிருக்காங்களாம். இப்பதான் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பார்த்தேன். 6 வருஷமா கப் இல்ல. அது என்ன எனக்கு தெரிஞ்ச மும்பை இந்தியன்ஸோட கோர் வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு பேட்டிங் லைனப்பும் சரி பவுலிங்கும் சரி. மும்பை இந்தியன்ஸ் லாஸ்டா எங்க அடி வாங்கினாங்க அப்படின்னா வில் ஜாக்ஸை எங்க வந்து பிக்ஸ் பண்றது அப்படின்றதுலதான் வந்து அடி வாங்கினாங்க. வில் ஜாக்ஸ் வந்து ரொம்ப ஆர்சிபிக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்த டைம்ல வந்து என்னன்னா அவர் வந்து ஒரு நம்பர் 3ல இறங்கிதான் அடிச்சாரு. ஆனா நம்பர் 3ல உங்களுக்கு ஸ்கை திலக் வர்மா அப்படின்ட்டு ஓவர் கிரௌடடா இருந்ததுனால ஒரு நம்பர் 6 நம்பர் 7 இருந்தாங்க. போலிங்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனா பேட்டிங்ல அவரால் பெருசா அங்க இங்க அந்த எக்ஸ்ப்ளோசிவ் வில் ஜாக்ஸ பார்க்க முடியல. சோ வில் ஜாக்ஸ எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் அகைன் தீபக் சகர் வந்து 14 மேட்ச் போல் பண்றாரு அப்படின்னா தீபக் சகர் வந்து பவர் பிளேல வந்துட்டு நம்ம அழகா யூஸ் பண்ணலாம். மும்பைக்கு வந்து என்னன்னா போன வருஷம் எனக்கு மும்பை வந்து டாப் 2ல முடிக்காததே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஏன்னா புவர் யூஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். தீபக் சகரை நம்ம வந்து பவர் பிளேல போட்டோம்னா சிஎஸ்கேக்கு என்ன ரோல் பண்ணாரோ அதை கண்டிப்பா மும்பைக்கும் பண்ணலாம். 3 ஓவர் பவர் பிளேல தள்ளியாச்சு அப்படின்னா 1 ஓவர் ஹர்திக் பாண்டியா கேப்டன்ன்றதுனால பவர் பிளேல அவர் போடுறாரு. 4 ஓவர்ஸ் 1 ஓவர் பும்ராவை வச்சுட்டு இன்னும் ஒரு பவுலரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 3 ஓவர் பும்ராவை வச்சுக்கலாம். 3 ஓவர் பும்ராவை வந்து என்னன்னா மிடில் ஓவர்ஸ்ல 1 ஓவர், டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர்னா அப்ப இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். பிளஸ் சாட்னர் உங்களுக்கு ஒரு ஸ்பின்னர். வில் ஜாக்ஸ் வந்து எனக்கு மும்பைக்கு வந்து பெருசா ரிலீஸ் பண்றதுக்குன்னு என்னன்னா அவங்களுக்கு பெருசா எதுவும் இல்லை என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அவங்க எடுத்துட்டு வந்த எல்லா பிளேயருமே வந்துட்டு எப்படின்னா இந்த அஸ்வினி குமாரா இருக்கட்டும் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி கோர் செட். என்ன மும்பை கிட்ட இருந்த லாஸ்ட் இயர் பிரச்சனை என்னன்னா யாரை எங்க யூஸ் பண்றதுன்னு தெரியாம தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா போலிங்ல வந்து சாட்னருக்கு நிறைய இடத்துல ஓவர் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி இடத்துலதான் நிறைய மேட்ச் லாஸ் ஆனாங்க. பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஏர்லி ஸ்டேஜஸ்ல கொஞ்சம் அடி வாங்கிட்டாங்க. அது டிபிக்கல் மும்பை தான், கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இருந்துச்சு. அப்படியே பிளே ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ மும்பை மெயினா பார்க்க வேண்டியது வில் ஜாக்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு எப்படியாவது ஒரு இந்தியன் ஸ்பின்னர் இல்ல ஒரு ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் அகில் ஹுசைன் கூட என்னன்னா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். அகில் ஹுசைனை நம்ம பவர் பிளேல யூஸ் பண்ணி அகில் ஹுசைன் தீபக் சேகரை பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்பிரீத் பும்ரா எல்லாருமே வந்து நம்ம மிடில் ஓவர்ஸ்ல வச்சோம்னா பிளஸ் சாண்ட்லர் வச்சோம்னா மும்பை கிட்ட வந்து 170 தாண்டதே கஷ்டமாயிடும். சோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவங்க போவாங்க. ஸ்பின்னிங் தான் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் தான். உங்களோட ஒப்பீனியன்? என்னோட ஒப்பீனியன் வந்து நான் வந்து மிச்சல் சாண்ட்லரை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணிடுவேன். 3 ஓவர் வந்து இவரு தீபக் சகர் 3 ஓவர் சாலிடா, 1 ஓவர் ஹர்திக் பாண்டியா, 2 ஓவர் சாண்ட்லர். நான் மீதி வந்து இன்னும் போல்ட் வேற இருக்கிறாரு. அதான் அவரு கணக்கே பண்ணல. 3 ஓவர் இவரு, 2 ஓவர் போல்ட், 1 சாண்ட்லர். மீதி வந்து 2 ஓவர் டெத்ல வந்து பும்ரா போல்ட். அதுக்கப்புறம் மிட்ல வந்து பாண்டியா. அல்லா முகமது கசன்பரும் வராரு டீமுக்குள்ள அடுத்த சீசன். ஆமா அது மறந்துட்டு அப்ப வந்து அவங்களுக்கு செட். அல்லா கசன்ஃபார் வந்துட்டாருன்னா உங்களுக்கு பயங்கர செட். சாண்ட்லர் அல்லா கசன்ஃபார் மிடில் ஓவர்ஸ் போட்டுருவாங்க. பவர் பிளேல 3 ஓவர் சஹர், 2 ஓவர் போல்ட், 1 ஓவர் ஹர்திக் பாண்டியன் ஏமாத்திட்டு 4 ஓவர் பும்ராவை மிடில் ஓவர்ல கூட வைப்பாங்க. இல்ல 1 ஓவர் பும்ரா தள்ளிட்டு 4 ஓவர் மீதி 3 ஓவர் மிடில் ஓவர்ஸ்ல வச்சுப்பாங்க. சோ அல்லா கசன்ஃபார் சுத்தமா நான் மறந்துட்டேன். முஜீப ரீப்ளேஸ்மெண்டா எடுத்தாங்க. சோ அல்லா கசன்ஃபார் சூப்பர் ஆப்ஷன். அப்போ அவங்களுக்கு டீம் செட். அவங்க பெருசா எதுவும் டிங்கரிங் பண்ணணும்னு இல்ல, ஒழுங்கா எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணா இதாயிடும். என்னை பொறுத்தவரை நமந்திருக்கு பேர் பண்ற மாதிரி ஒரு இந்தியன் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர். அதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அபினவ் மனோகர், ரமன்தீப் சிங்,
என்னன்னு வந்து மேபி ட்ரை பண்ணலாம், ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2 பேர் தான் என்னோட ஆப்ஷனா தெரியுது. ரமன்தீப் சிங் ஒண்ணு, அபினவ் மனோகர் ஒண்ணு. இவங்க 2 பேர் தான் எனக்கு ஆப்ஷனா இருக்கு. ஓகே. ஆனா இன்னொன்னு எல்எஸ்டில எனக்கு அப்துல் சமத். தெரிஞ்சு அப்துல் சமத் அவரை மறந்துட்டேன். இவருக்கும் அப்துல் சமத். சான்ஸ் இருக்கு. இவங்க 3 பேர்ல யாராவது கொண்டு ஆமா. வரலாம். அதான் ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா, இவரு ரமன்தீப் சிங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கேகேஆர். ஏன்னா அவங்க அவரு நல்லா பண்ணாரு, ஓரளவுக்கு டீசென்டா நம்பர் 9ல வந்தாரு போன வருஷம். கேகேஆருக்கு வந்து நம்பர் 8 நம்பர் 9ல வந்தாரு. மும்பையை பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஆப்ஷன்ல எதுவும் எடுக்க மாட்டான்னு சொன்னதுக்கு காரணம் வந்து என்னன்னா, எங்கேயாவது அவங்க டேலண்ட் ஸ்கவுட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாங்க. யாராவது ஒரு நமந்தீர் மாதிரி ஒரு பிளேயர் எங்க இருந்தாவது வந்துருவாங்க. ஏதாவது ஒரு கர்நாடகா பிரீமியர் லீகோ ஆந்திரா பிரீமியர் லீக் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. அந்த பேர் அவங்க வந்து அவங்க புது பிளேயரை தான் இறக்குவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அபினவ் மனோகர் ரியலி நாட் அ பேட் ஆப்ஷன். ஆனா நீங்க எங்க ஃபிட் பண்ணுவீங்க அந்த டாப் 7ல? அது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கும். டாப் 7 செட்டா இருக்குல்ல. சோ அப்ப அந்த இடத்துல அபினவ் மனோகர் எங்க ஃபிட் ஆவாருன்றது ஒரு கேள்வி. ஓகே, நம்ம வந்து அடுத்தது இந்த 2 முக்கியமான டீம். ஒண்ணு வந்து எல்எஸ்ஜி பெரிய பர்ஸோட வரப்போறாங்க. அடுத்தது கேகேஆரும் பெரிய பர்ஸோட வருவாங்க. பஞ்சாப் வந்து ஒரு ஸ்டாய்னிஸ் ஆர் மேக்ஸ்வெல் இல்ல 2 பேரும் இப்படி இருக்கும்போது ஆப்ஷன் நல்லா களை கட்டும். எல்லாருக்கும் நன்றி. நேரம் டைம் நம்ம கிட்ட இல்லாத காரணத்தால இந்த செக்மெண்ட் இதோட இன்னொரு எபிசோட்ல போட்டுரும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னொரு எபிசோட் போடும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டீட்டெயிலா பேசுவோம், எந்த அளவுக்கு என்னென்ன அவங்க ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு. பார்த்த எல்லாருக்கும் நன்றி. நான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் எக்ஸ்பிடி வித் ஸ்ரீவத்சன் ப்ரோ. பாய் 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 பாய்.